மரநிழலில் அசந்து தூங்கிய பெரியவரின் தலைமேல் விருட்டென்று ஓடிய பாம்பு. ஏதோ நகருதேன்னு பதறி துடிச்ச முதியவரோட வீடியோ இணையத்துல வெளியாகி பேசு பொருளா மாறி இருக்கு. பக்தர்கள் அதிகமா நடமாடுற கோவிலுக்குள்ள இவ்வளோ நீள பாம்பு எப்படி வந்துச்சு, ஆட்களை பார்த்து பயந்து அதிவேகமா ஓடிச்சா அப்படின்ற பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல பிரசித்தி பெற்ற கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. கோவில் வளாகத்துல மரநிழல்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் அசதியில தூங்கி இருக்காரு. பொதுவாகவே மரநிழல்ல தூங்கும் போது பார்த்து தூங்கணும், பூச்சி பொட்டு ஏதாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு நீளமான ஒரு பாம்பு அசுர வேகத்துல ஓடுன்னு யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அப்படிதான் தூங்கிட்டு இருந்த பெரியவரோட தலைக்கு பக்கத்துல ஒரு நீளமான பாம்பு ஓடி இருந்திருக்கு. இத பார்த்த உடனே அலறி அடிச்சு எழுந்தவரு படுத்த இடத்திலேயே திகச்சு போய் உட்கார்ந்திருந்த காட்சியும், அங்கிருந்து அந்த பாம்பு அடுத்த இடத்துக்கு வேக வேகமா ஊர்ந்து சென்ற காட்சியும் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருபது அடி நீளம் கொண்ட 40 கிலோ எடை இருக்கிற ராட்சச மாலையை தாய்மாமன் சீரா கொண்டு வந்திருக்காங்க. தாய்மாம வீட்டு சீர்னா இப்படில இருக்கணும்னு எல்லாரும் ஆடு பார்த்து அசந்து போயிருக்காங்க. கூடவே 224 சீர்வரிசை தட்டும் வந்திருக்கு. கேரள சண்டை மேலத்தாளத்தோட பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா போயிருக்கு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஏனுங்க, யாருக்காவது கல்யாணமானு கேட்குற அளவுக்கு தாங்க இந்த செலிப்ரேஷன் இருக்கு. மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக தான் தாய்மாமன்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்துல இருக்கிற பூட்டை கிராமத்தை சேர்ந்தவங்க சுப்பு மற்றும் பிரேமா. இவங்களுக்கு சுபஸ்ரீ அப்படின்ற மகள் இருக்காங்க. இவங்களுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா நடந்திருக்கு. மஞ்சள் நீராட்டு விழாவில் தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், அவங்க மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாய்மாமன் சீரை செம்மையா கொடுத்துருக்காங்க.